பானு, புதுச்சேரி கடலில் கடந்த 5 ஆண்டுகளில் 67 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இதனால் கடலில் இறங்கி குளிக்க நிரந்தர தடை விதிக்கவும் மீறினால் அபராதம் விதிக்கும் வகையில் சட்டம் இயற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் துவங்கி புதுக்குப்பம் முள்ளோடை வரை உள்ள கடற்கரை நீளம் 31 கிலோமீட்டர் உள்ளது. இதுல பழைய சாராய ஆலையில் இருந்து சீகல்ஸ் ஹோட்டல் உள்ளது. அதாவது ராக் பீச், பாண்டி மெரினா, சின்ன வீராம்பட்டினம், ஈடன் கார்டன் கடற்கரை, நோனாங்குப்பம் பேரடைஸ் பீச் உள்ளிட்ட பிரசித்தி பெற்றது. இதுல வெளியூரில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்கும் போது அலையில் சிக்கி உயிர் சம்பவம் சமீபத்தில் அதிகரித்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 67 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர். கடந்த புத்தாண்டு அன்று 4 மாணவர் மாணவிகள் கடலில் இழுத்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளனர். அதே போல பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு வால்பாறையை சேர்ந்த 2 வாலிபர்கள் உயிரிழந்துள்ளனர். நேற்று முன்தினம் கூட ஒரு மாணவர் கடலில் குளிக்கும் போது உயிரிழந்துள்ளார். கடந்த ஆண்டு 27 இந்த ஆண்டு 24 நாட்கள் மட்டுமே ஆகிறது. அதுல 7 பேர் இது வரைக்கும் உயிரிழந்துள்ளனர். கடலில் மூழ்கி உயிரிழப்பை தடுக்க வகையில முதலமைச்சர் ரங்கசாமி அவர் தனது ஆதங்கத்தை சமீபத்திலிருந்து வெளியிட்டிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா கடலில் சுற்றுலா பயணி இறங்குவதையும் ஆபத்தான கடற்கரை என சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தாரு. புதுச்சேரி கடற்கரையில் குளிக்கும் ஏற்கனவே தடை உள்ளது. ஆனால் தடையை மீறி குளிக்கும் சுற்றுலா பயணிகள் உயிரிழக்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது. வெறும் உத்தரவு மட்டும் இருந்தால் இது சரி வராது என்று இது சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு மூலம் இந்த நிரந்தரமாக உத்தரவு மீறுவோர்கள் மீது தண்டனை உள்ளிட்ட விவரங்களை அபராதம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு சுற்றுலாத்துறை மூலமா வருவாய்த்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதை ஏற்று புதுச்சேரி கடலில் குளிப்பதற்கு நிரந்தரமாக தடை விதிக்கவும் மீறினால் தண்டனை அபராதம் உள்ளிட்ட விதிக்கவும் புதிய சட்டம் ஏற்ற அரசு முடிவு செய்துள்ளது. பானு, கள விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.